ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். முட்டை தொக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆம்லேட் தொக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆம்லேட் தொக்கு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா? 4 முட்டை எடுத்துருக்கேங்க. இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பழுத்த தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை மட்டும் அப்படியே இருக்கட்டும், என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது ரெண்டும் பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெயில் அப்படியே வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை அப்படியே விட்டுடுங்க. இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக மாறணும். அதுக்கப்புறமேட்டு மற்ற என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்டுக்கு அப்படியே விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம். நல்ல பெரிய தக்காளிங்க, 4 பெரிய தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடுதலாக சீக்கிரமாக தக்காளி வதங்கணுன்னா ஒரு தட்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டா போதும். சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வதங்கிடும். இப்போ நான் தட்டு போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. கூடுதலாக அந்த வெங்காயமும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்க்குறேன் அப்படின்றத கவனமாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 2 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப குறைச்சலான அளவு தான் சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா பொருள்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதை தட்டு போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட போகிறோம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், லைட்டாக அப்படியே பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக ஃப்ளேம் கம்மி பண்ணிவிடுங்க. 5 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. இப்போ வேறு ஒரு ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கலாம். 4 முட்டை நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை நம்ம ஆம்லேட் போட போகிறோம். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் உடச்சி ஊற்றிட்டேன். இது மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாம். அதை சுற்றி லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் போட வேணாம். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். 2 புறமுமே ஆம்லேட் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு முட்டையை ஆம்லேட் போட்டாச்சு. இதே மாதிரி மற்ற 3 முட்டைகளையும் ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உப்பு சேர்க்காதீங்க, பெப்பர் மட்டும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், 4 முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் செஞ்சு காமிக்கிற இந்த முட்டை தொக்கு 2 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள்,
சூப்பராக எண்ணெய் மிதக்க மிதக்க வாசனையாக கலர்ஃபுல்லாக தொக்கு மசாலா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலா தொக்கில் நம்ம போட்டு வச்சுருக்கிற ஆம்லேட்டை அப்படியே மேலாக்க வைக்க போகிறோம். 4 ஆம்லேட்டையும் வச்சிடலாம். வச்சுட்டு அது மேலே அந்த தக்காளி தொக்கு இருக்கு இல்லைங்களா, மசாலா, அந்த மசாலாவை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிங்க. ஒரு பாதி அளவு மசாலாவை இந்த முட்டை மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணியே ஆகணுங்க. அப்போ தான் இந்த முட்டை தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை அந்த தக்காளி தொக்குல ஊறி எடுத்து சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவியாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு, கீழே இறக்கி வச்சுட்டேன். சும்மா சூப்பரான டேஸ்டியான ஆம்லேட் தொக்கு ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன். இனிமேல் முட்டை தொக்கு செய்யவே மாட்டீங்க, ஆம்லேட் தொக்கு தான் செய்வீங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.